ஒரு ஷார்ட்ஸில் ஸ்டார்டிங்கில் வியூஸ் நிறையா வரும், திடீர்னு குறையுது, ஒரு லெவலுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன ரீசனாக இருக்கும்? நீங்கள் ஹுக்கை கரெக்டாக பயன்படுத்தாதனால தான் உங்களுக்கு வியூஸும் வரதில்லை, உங்கள் வீடியோ வைரலாகவும் போகிறதில்ல. ஹுக் அப்படின்னா என்னன்னு தெரியணுமா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் ஷார்ட்ஸை வைரலாக்க முடியுமா? ஷார்ட்ஸ் ஆல்காரிதம்னா என்ன? இந்தமாரி பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நம்ம விட சொல்ல போகிறோம். சேனலில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்கில் நல்லா வியூஸ் வந்துச்சு, திடீர்னு வியூஸ் குறைஞ்சிச்சு, ஒரு அளவுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன ரீசனாக இருக்கும்? என்ன ரீசன் தெரியறதுக்கு முன்னாடி யூடியூபோட ஷார்ட்ஸ் ஆல்காரிதம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். யூடியூபோட ஷார்ட்ஸ் ஆல்காரிதம் எப்படி ஒர்க் பண்ணுன்னா, நீங்கள் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணதும் யூடியூப் சில ரேண்டமான பீப்புளுக்கு உங்கள் ஷார்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணும். அந்த ரேண்டமான பீப்புள் எப்படி உங்கள் ஷார்ட்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அதை பொறுத்து தான் உங்கள் வீடியோ வைரல் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். இங்கே தான் நமக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் ஆல்காரித தாட்ஸை ரேண்டமான பீப்புளுக்கு அனுப்பும். அந்த ரேண்டமான பீப்புள் தான் உங்கள் ஷார்ட்ஸை பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது உங்கள் வீடியோக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்கும். பிகாஸ் நீங்கள் டார்கெட் பண்ண ஆடியன்ஸ்க்கு இந்த வீடியோ போச்சுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வீடியோ நல்லா போகும் அப்படின்னு. பட் இங்கே இந்த சுச்சுவேஷனில் யூடியூப் ரேண்டமான பீப்புளுக்கு அனுப்புது. பிகாஸ் யூடியூப்க்கு தெரியாது இந்த வீடியோ எது ரிலேட்டடு அப்படின்னு. ஸோ யூடியூப் இங்கே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோவை ரேண்டமான பீப்புளுக்கு அனுப்பி எந்தமாரி ஆடியன்ஸில் இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிற அனலைசிஸை பண்ணுது. ஸோ இதனால நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அப்புறம் ட்ராபேக் ஆகுது. பட் இது ஒரு பெனிஃபிட் என்னென்னா, அந்த ரேண்டம் பீப்புளில் நம்ம டார்கெட் பண்ணுற பீப்புள் இருந்துட்டாங்கன்னா உங்கள் வீடியோ 100% வைரல் ஆகிடும். பிகாஸ் யூடியூப்க்கு அவங்க யூசர்ஸ் அவங்க ஆப்பை விட்டு வேறு எங்கேயும் போகக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் வீடியோவில் இல்லை ஷார்ட்ஸ்லேயோ ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோஸையும் ஷார்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணும். ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட்டை போட்டுருங்களேன். உங்கள் ஷார்ட்ஸில் வியூஸை இன்க்ரீஸ் பண்ண இன்னும் 2 டெக்னிக் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வியூட் அண்ட் ஸ்வைப்டு ரேஷியோ, ரெண்டாவது ஹுக். இந்த வியூட் அண்ட் ஸ்வைப்டு ரேஷியோவும் ஹுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டும் கனெக்டடாக இருக்கும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரீல்ஸ் பார்த்திங்கன்னா வியூஸில் பிச்சுக்கிட்டு போயிடும். ஓகே, வியூட் அண்ட் ஸ்வைப்டு ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பர்சனுக்கு உங்கள் வீடியோ ரெக்கமெண்ட் ஆச்சுன்னா அந்த பர்சன் உங்கள் வீடியோவை நின்று பார்க்குறாங்களா இல்லை ஸ்வைப் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி தள்ளி விட்டுறாங்களா அப்படிங்கிற அனலிட்டிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வியூடு அண்ட் ஸ்வைப்டு ரேஷியோ. இந்த வியூடு அண்ட் ஸ்வைப்டு ரேஷியோவில் உங்களோட வியூடு ரேஷியோ தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும், ஸ்வைப்டு ரேஷியோ கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3 பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று லிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் வியூடு ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வியூடு ரேஷியோவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் சேனலில் வியூடு ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஹுக்கை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஹுக் அப்படிங்கிறது உங்கள் வியூவர்ஸ் மைண்டில் ஒரு க்யூரியாசிட்டியை உருவாக்கி அவங்கள ஃபுல் வீடியோவும் பார்க்க வைக்கிறதுக்கு பேர் தான் ஹுக். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஸ்க்ரீனில் காட்டுறேன். அந்த வீடியோவில் எது ஹுக் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகிறதுக்கு தகுதி உடையவங்களாக ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். டே தம்பி, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம நகை வாங்க போகாத. சப்போஸ் உங்ககிட்ட ஒரு 100 கிராம் தங்கம் இருக்குன்னு வச்சுப்போம், அதை கொண்டு போய் நீ கடையில கொடுத்து புது நகை வாங்க போறேன்னு வச்சுக்கலாம். அப்போ கடையில கொண்டு போய் இந்த வீடியோவில் ஹுக் என்னன்னா, தம்பி இது தெரிஞ்சுக்காம நகை வாங்க போகாத அப்படிங்கிறது தான் ஹுக். இது நம்ம மைண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூரியாசிட்டியை உருவாக்கும். இது தெரியாமல் நான் நகை வாங்க போகக்கூடாது, என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி நம்ம மைண்டில் உருவாக்குது. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருவோம். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹுக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தமாரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த விஷயம் தெரியாமல் ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஹுக்கு தான். பிகாஸ் எந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு க்யூரியாசிட்டி உருவாக்கும். என்னவாக இருக்கும், எதனால நம்மளை யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசித்து அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ இது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹுக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஹுக்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்வைப்டு ரேஷியோவை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி வியூடு ரேஷியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3 பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று லிங்க்டாக இருக்குது. இதில் நீங்கள் ஒன்றை இம்ப்ரூவ் பண்ணாலும் மீதி 2 அது கூட சேர்ந்தே இம்ப்ரூவ் ஆகிக்கும். வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். உங்கள் வீடியோ நீங்கள் வைரல் ஆக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் வியூடு ரேஷியோ உங்கள் ஸ்வைப்டு ரேஷியோவோட அதிகமாக இருக்கணும். நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது ஒரு நல்ல ஹுக்கை ரெடி பண்ணணும். நல்ல ஹுக்கை ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகிடும். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் உங்கள் ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிடுவாங்க.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூஸும் கிடச்சிரும். நீங்கள் ஈஸியாக உங்கள் ஷார்ட்ஸை வைரலும் பண்ணிக்கலாம். நான் மேலே சொன்ன மாதிரி ஹுக், வியூடு ரேஷியோ, ஆடியன்ஸ் அட்டென்ஷன் இது 3 தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷார்ட்ஸை வைரல் பண்ணுறதுக்கான ஆல்காரிதம் ஹேக்ஸ். ஷார்ட்ஸ் போட்டிங்க, இப்போ உங்கள் சேனல் வைரல் ஆச்சு. இப்போ மானிட்டைசேஷன் ரிவ்யூக்கு உங்கள் சேனலை ரிவ்யூக்கு அனுப்புகிறீங்க. ஸோ சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, இல்லைனா மானிட்டைசேஷன் ரிவ்யூ கேன்சல் ஆகிடும். ஆகக்கூடாதுன்னா ரைட் சைடில் இருக்கிற வீடியோவை பாருங்கள். சில பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சூப்பரான எங்கேஜிங்கான ஷார்ட்ஸை ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல வீடியோ எடிட்டிங் ஆப் தேவைப்படும். ஸோ அப்படி நல்ல வீடியோ எடிட்டிங் ஆப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த 2 வீடியோவை பற்றி உங்கள் நாலேஜ் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.